இங்கே வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நெல்லிக்காய். நான் பக்கத்து வீட்டிலேருந்து திருடெல்லாம் தேவையில்ல, நம்ம வீட்லேயும் நெல்லிக்காய் வந்துருச்சு. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நிறையா வளர்ந்துருக்கு. இப்போ தண்ணி ஊற்றுறதுனால என்னால் காட்ட முடியல ஒழுங்காக. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இந்த இட்லி பூ நல்லா வளர்ந்துருக்கு. லெமன் பாருங்கள், சூப்பரில் லெமன் ஒரு 4-5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் உள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. நானும் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் போல் நான் கிளம்பி டின்ட்டு வந்து டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகணும், புது டான்ஸ் கிளாஸ். நான் இந்த வாட்டி அவளை கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன். இதுக்கப்புறம் என்றைக்காவது நான் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கேயே இருந்து கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உள்ளே வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம். நம்ம மாஸ்டர் தான் விஜய் மாஸ்டர்கிட்ட வந்து இவள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமே வந்து இவகிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. ஆனால் இப்போ மாஸ்டர் வந்து தனியாக அந்த இடிசிலேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி நம்ம பெங்களூர்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கே ஜாயின் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி வந்ததும் டின்ட்டு செம்ம ஹாப்பி. ஸோ பார்ப்போம் இங்கே வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து நாங்கள் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். இந்த மணி பிளான்ட்லாம் ஆக்சுவலாக சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் மீனாட்சி அம்மா கொடுத்தது எல்லாமே இங்கே எதுக்கு கீழே எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து டேடி அல்லது அண்ணி தான் வந்து அங்கே 10 days நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். அப்போ அவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு எடுத்து வச்சோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹேங் பண்ணி வைக்கணும். எனக்கு கொஞ்ச நாளாக துவைக்கிறதுக்கு பெண்டிங்கில் இருந்த துணியெல்லாம் வந்து துவைக்க போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்து உட்கார்றது. ஓகே, இங்கே வந்து வேலை முடிஞ்சது. இங்கே வா, இங்கே வா. சாவி எங்கே இருக்கு? என்கிட்ட எங்கே கொடுத்த? படிக்கட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாவி என் கையிலே வச்சுட்டு சாவி எங்கேன்னு கிட்ட கேட்டே இருந்தேன். டென்ஷனில் பார்க்குறான். எப்படி பார்த்தா? ஐ சரி வாப்பலாம். என்ன பண்ண இன்னைக்கு? ஜாலியாக இருந்தியா? அங்கே பாருங்க இப்படி தான் ஸ்டேட்டப் பண்ணுறது. இதுக்குள்ளேயா போய் மாட்டிக்கிறது எலி குஞ்சு. அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டான் வந்ததும். இல்லை உனக்கு தேவையானது நீ என்ன எடுத்த? இது என்னெல்லாம் இருக்கு அதில் காட்டு. ஏதோ கேம் விளையாடுறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க. சரி எல்லாம் போட்டுக்கோ உள்ள. நோட்டுன்றான். சரிவோமா? இரு. எப்படி ஏறுறான் பாருங்க வால். போகலாமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணு. வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. பாருங்க ஆனால் என்னென்ன செட்டப் பண்ணுறான்ட்டு எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். நான் சும்மா கேட்டேன், கற்றுக் கூட கொடுத்தது இல்லை இது வரைக்கும். இல்லை டின்ட்டு புது டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட போகிறோம். அதாவது அவரோட பழைய மாஸ்டர் வந்து இங்கே புது டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஜாலியா? இங்கே வாடி என்னதுரி குதிச்சுட்டே இருக்கா? வரோம். சரி எப்படி ஆன டே 1 கிளாஸ் எப்படி இருந்துச்சு? வாய்ப்பு சொல்லு. மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உனக்கு ஃபீல்? ஜாலியாக இருந்துச்சு. இந்த டான்ஸ் இது பிடிச்சிருக்கா உனக்கு? செட்டப் எல்லாம் பயங்கரமாக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் வருவாங்கல்ல, அடுத்த கிளாஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஜாலி தான், ஃபன் பண்ண அப்போ. அப்போல்லாமா வீட்டுக்கு? நேற்று அந்த விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூஷன் படிக்கிற பசங்க எல்லோரும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போது ஒரு குழந்தை வந்து தெரியாமல் அந்த ஸ்கேல் எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது பட்டுருச்சு போல். ஸோ பட்டத்தில் கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு, கிராக் விட்டுருச்சு. ஸோ இந்த விண்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அன்புன்னு ஒருத்தர். ஸோ அவர்கிட்டே கால் பண்ணி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமா, கண்ணாடி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். உடனே சேம் டே வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வேலை டன். இப்போ கண்ணாடி எல்லாம் ஃபிக்ஸ்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்கேஸ் கண்ணாடி ஃபுல்லாகவே உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுவும் ரிஸ்க் தானே. ஸோ குழந்தைங்க திருப்பி அங்கே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம வந்து சொல்ல முடியாது, இல்லை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் புதுசு மாற்றிடலாம் அப்படின்ட்டு புதுசு மாற்றியாச்சு. இப்போ டைம் வந்து 12 o'clock ஆகுது. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணுன்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி அது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வந்து
சரி எப்படி நான் ரெசிபி பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் கூட நான் அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் ரெசிபீஸ்லாம் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து சிக்கனில் ஏதாவது பண்ணலாமா, சில்லி சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்ட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கேன். சுனியோட வீடியோஸ் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஒன்றா வாங்க ஏதாவது ஒன்று பார்த்து எனக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுறேன். ஸோ இந்த லேடர் நேற்று அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம். அண்ட் இந்த ஐலாண்ட் வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக ஒதுக்கிடலாம். ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இருங்க. ஏன்னா பாத்திரம் நான் இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அண்ட் கரண்டி தேவை நமக்கு, அது என்ன சொல்லுவோம், ஸ்பேச்சுலாலாம் தேவை. ஓ இருக்கே நிறையாவே. எதை எடுப்போம்? ஓகே அது தெரிஞ்சு இதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துருவோம். ஓகே இதை வாஷ் பண்ணிக்கலாம். பயமாக இருக்கே. ஓகே இது இருக்குது, இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு உடன் ஸ்பேச்சுலா இருக்குது, அதை வாஷ் பண்ணிப்போம். நைஃப் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, என்னமோ இருக்குது இங்கே. இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்றத இப்போ நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். சுனியோட வீடியோ ஏதாவது ப்ளே பண்ணிவிட்டு அதில் நம்ம நோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னென்ன தேவையோ எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே இன்றைக்கி என்ன சமையல்? சிக்கன் தவா ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட்டு ரெசிபின்னு ஒன்று இருக்குது, சிக்கன் 65 ரெசிபின்னு ஒன்று இருக்குது. 3 இயர்ஸ் முன்னாடி லிவிங் ஃப்ளேவர்ஸ் சுனிதாவில் போட்டிருக்கா. அதிசயம் ஆனால் உண்மை. நான் இந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். சிக்கன் 65 ரெசிபி, ஸ்வீட் அண்ட் ஹாட் சிக்கன் 65. இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்ப்போம். என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு மட்டும் பண்ணுவோம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிக்க போகிறேன். ஓகே அங்கே போயிட்டு வாங்கும் போது என் கூடவே வாங்க, நான் என்னென்னலாம் வாங்குறேன் அப்படின்றத காட்டுறேன். சரி ஸ்டைல் பண்ண வாங்க போகலாம் வாங்க. நீங்கள் கேட் சாத்திக்கலாம். இரு வெயிட் பண்ண. டெய்லியும் இதே வேலை. ஸ்டைல் பண்ணிவிட்டு இங்கே ஏறுறது அங்கே ஏறுறது. ஐயோ ஏறுங்க சார், நீங்கள் ஏறுங்க, வீட்டுக்கு போகலாம். ஏறுங்க. போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும். சிக்கோ என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூலில்? பாட்டு பாடினியா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற இப்போ? டான்ஸா? நீ என்ன கேட்டா? டாய்ஸா? ஓகே நிறைய பேர் வந்து ஷேடோ எங்கன்னு கேட்டே இருந்தீங்க. சார் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு வந்து ஃபுல்லாக நம்ம கூட தான் இருக்கான். இப்போ காட்டுறோம் வாங்க. ஷேடோ வாடா பாருங்க. ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. இங்கே அவனை எந்த தொல்லையும் நம்ம கொடுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இங்கே விளையாடுறது. டியூஷன் பசங்களாம் வந்துட்டால் மட்டும் சாரை உள்ளே விட்டுருவாங்க. அது வரைக்கும் வெளியே தான் சுற்றிட்டு இருப்பான். இங்கே ஃபுல்லாக அவனோட ராஜ்யம் தான். அப்படிதான்டா ஷேடோ? ஒன்று எல்லோரும் மிஸ் பண்ணாங்களாமே ஷேடோவை. அப்படியா? இந்த மூஞ்சை மிஸ் பண்ணாங்களா எல்லாம்? சிரிச்சு காட்டு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. சிரிக்கிறான் பாருங்க. இங்கே வர்றான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அம்மா பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து நம்ம எல்லாரையும் விட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். சிரிச்சுட்டு போகிறான் பாரு. இங்கே வாடா எங்கடா சிரிச்சுட்டு போகிறேன்? அம்மா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறானா இவன்? என்ன பண்ணுவான் டெய்லியும் சொல்லுங்கள்? என்னலாம் பண்ணுறான்? ரொம்ப சமத்தாயிட்டான்ல இப்போ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆமாம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியானா கிளட்டு பையன். இப்போ எல்லாம் தெரியுது. இதுதான் பண்ணோம். செயின் எடுத்தா ஃபர்ஸ்ட்லாம் வந்து செயின் எடுத்ததும் என்னடா ஃபர்ஸ்ட்டில் செயின் எடுத்ததும் வந்து கட்ட விடவே மாட்டான். இழுப்பான் அம்மாவை போட்டு இங்கே அங்கேயும். ஆனால் இப்போ வந்து சமத்தான் நின்றுக்கிறான். தள்ளக்கூடாது, அண்ணாவை தள்ளக்கூடாது. சமத்தாடா நீங்கள் நடிப்பு, எல்லாம் நடிப்பு உனக்கு பண்ணுறதெல்லாம். ஒழுங்காக விளையாடிட்டு இருந்தோம். வேகமாக நடந்து வந்தான் படிக்கிறதுல இறங்கி. டக்குன்னு பார்த்தா அப்படியே உட்காண்டான். இன்னும் கேட்டால் இப்போ என்ன பண்ணோம்? இப்படி இறங்கணுமா? இங்கே பாரு. இப்படியா? இப்படி இறங்கணுன்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்கான். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது. போக மாட்டான். மேலேயும் ஏற விட மாட்டான், கீழேயும் இறங்க விட மாட்டான். என்ன மேன் நீ இப்படி பண்ணுற? என்ன ரேக்கிங் பண்ணுற மேன்? டேடாங். நல்லா இருக்குல்ல இந்த கேமு? சூப்பராக இப்படி விளையாடிட்டு இருக்கும். பின்னாடி எங்கள் பின்னாடி ஷேடோவும் வந்துட்டு இருக்காரு. நல்லா இருக்குடா நம்ம வேலை. ஓகே கமான் கமான் கரோம். கமான் டைகர். சீட்டிங் பண்ணக்கூடாது. ஓடலாம் கூட. உட்காரு. டாடி உட்காந்து வேறு யார் ஃபஸ்ட்டு பாப்பா? டாடி தான் வின்னர். பாப்பா வின்னா?
சரி ஓகே போ வச்சுக்கோ. ஓப்பன் 3 2 1 ஸ்டார்ட். Three, 2, 1, start. Odu. Apa first? Finish பண்ணலாம் அதுல வின்னுன்றா பண்ணே. சீடிங். அப்பதான் ஃபர்ஸ்ட். இப்போ டின்ட்டுவையும் வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்ததுமே டின்ட்டு சிக்கு 2 பேருமே அங்கே குடியாவை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டாங்க. நான் இங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரெசிபிக்கு என்னென்னலாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெசிபி ஒன்று இப்போ ஈவினிங் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ 9:30க்கு இப்போ வந்து நான் குக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். குக்கிங் கிளாஸ் எனக்கு டீச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க. ஹாய் சொல்லுங்க. கூட இருக்கும்போதெல்லாம் குக்கிங் கிளாஸ் கத்துக்கல. நீங்களே சொல்லுங்க, அதுக்கு பதில் என்ன நீங்களே சொல்லுங்க. எங்க vlog எதுல எடுக்கற எனக்கு தெரியலையே. ஓ, உனக்கு தெரியலையா? நான் ஃப்ரண்ட் கேம் வைக்கலையா? ஓகே, இப்போ தெரியுதா? ஓ சரி. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து சொன்னீங்கல்ல உங்க vlogல வந்து உங்களை மிஸ் பண்றோம் காணி. இப்ப பாத்தீங்களா இந்த vlogல நான் வந்துட்டேன். ஐயோ, நீங்க பெங்களூர்ல இருக்க, நான் சென்னையில இருக்க. நாளைக்கு வந்து சமையல் ஒரே கூத்தா இருக்க போகுது. இருக்கேன் ஆல்மோஸ்ட் தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்போ போய் கரெக்டா எடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஓ, நாளைக்கு ஏதோ சமைக்க போறாங்களா? ஐயோ, அதுக்கு பண்ற அலுவல் தாங்கல. ஒரு மணி நேரமா இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன எனக்கு எதுவுமே என்னன்னு தெரியல. அப்போ வந்து சரி என்ன அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு நான் பண்ண போகிறேன் அந்த சிக்கன் ரெசிபி. இன்றைக்கி ஈவினிங் பண்ணலான்றனால அது பண்ண முடியல. அதனால் நாளைக்கு காலையிலேயே வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே அதை பண்ணணும். பண்ணிவிட்டு உடனே அந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஸோ அதனால் எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம கேட்கணும்ல. கேட்டு வச்சுக்கிட்டோம்னா அவங்களும் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, கிளாஸ் போயிடுவாங்க. ஸோ அதனால் நான் இப்போவே கேட்டேன். ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ல நான் மறக்காம சொல்லுங்க. என்னது சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? எப்படி நீ சமைச்சிருக்கன்னு எல்லாரையும் சொல்லியிருக்கேன். உனக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா சமை. எனக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீ வந்து ஆக்சுவலி சமைச்சிட்டு அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் டேஸ்டிங்க்கு. அவுட் முடிஞ்சுது. சரி, ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு டெஸ்ட் கிடையாது, உனக்கு தானே. நீ சொல்லி கொடுக்குற உன்னோட ஸ்கில்ஸை வச்சு தான் நான் சமைக்க போகிறேன். கரெக்டா? அப்படிதான். குக்கிங்லாம் உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? போது. எக்ஸாம் முடிஞ்சதே ஒரு பெரிய எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஹாப்பி. இல்ல தெரியும். எக்ஸாம் முடிச்சுட்டு ஊர் சுத்திட்டு வந்தியே, மாட்டி விட்டலா? அதுதான் சொல்றேன். நான் இத்தனை நாள் ஆச்சு, என்னைக்காவது அப்படி போக முடிஞ்சுதா? அப்படியே என்ன அதான் ஒரு மாதிரி மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி ஹாப்பி ஆயிட்டேன். இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டாங்க வேற. நான் லஞ்ச் கொண்டு போனது எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் மோரோவர் ஹெல்தியா வேற சமைக்கணும்னு யோசிக்கிறேன்னா, அதனால இருக்கிறத வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த குட்டி இடத்துல நான் அதான் vlog-ஆ எடுக்கணும் ஒரு நாளைக்கு. அது மட்டும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா இதுவே எந்திரிச்சு கடகடன்னு சமைச்சிட்டு கிளம்புறேன்னா. பட் ஒரு நாள் எடுக்கணும். பாப்போம். எடு நாங்க எல்லாரும் பாப்போம்ல ஜாலியா. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு அந்த மொத்தத்திலயும் பாத்திரத்திலயும் வேலை முடிச்சிட்டேன் தெரியுமா. முடிச்சிட்டு காலையிலயே அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். வீட்டுல இருக்க பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிடறேன். அப்ப இருக்கிற 2 பாத்திரத்திலயே பண்ணுவேன்ல. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து இருக்கிறத வச்சுட்டு நம்மளால ஓட்ட முடியும். பட் ஏதாவது இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ஜாய் பண்றது தப்பு கிடையாது. சோ என்னன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு லைஃப்ல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம், அவ்வளவுதான்.
இப்போ நம்ம வந்து ஷெஃப்கிட்ட என்னென்னலாம் தேவை அப்படின்ற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து இங்கே நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எடுக்கலான்னு வந்தேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகிற வழியில் சிக்கனும் வாங்கிட்டு நம்ம வந்து ரெசிபி ஆரம்பிப்போம். டொமேட்டோ சில்லி சாஸ் இது இருக்குது. அடுத்து கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த லேசி சூசனில் இருக்குன்னா இது மைதா, இது வந்து கோதுமை, இதுதான் கார்ன்ஃப்ளவர். டாடி கடையில் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்லேயும் போய் கொஞ்சம் எடுத்துக்கணும், டாடி வீட்டில் போயிட்டு. நான் சைடில் இந்த வீடியோ வந்து சுனிது ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். அடுத்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது வந்து இந்த கலர், அது வந்து கலருக்காக வந்து போடுவேன் அப்படின்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கா. ஒரு 3/4 போடுறேன். பயங்கரமான ரேஷியோ, நம்மளாம் யாரும் ஏமாற்ற முடியாது. மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுப்போம். கோரியாண்டர் பவுடர், ஐயோ கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தால 1.5 போட்டிருக்காங்க. ஸோ நான் 3/4 போட்டுக்கிறேன். ஓகேவா, இதுதான் கோரியாண்டர் பவுடர்னு நினைக்கிறேன். நான் தப்பாக போட்டிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து கீழே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ரைஸ் ஃப்ளாருக்கு பதில் மைதா. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபி. இந்த மாதிரி பண்ணிருக்கவே முடியாது யாராலும். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு. ஸோ நம்ம வந்து அளவு தெரில அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக போட்டு இது பண்ண தேவையில்லை. 1/2 teaspoon of pepper powder. பெப்பர் பவுடர் வந்து இல்லை. ஸோ பெப்பர் ஒரு 10 எடுத்துக்கிட்டு அதை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம்ம ஃபன்னாக இருக்குது. கடைசியில் எப்படி அவுட்புட் வரும்னு தெரில, பார்க்கலாம். பெப்பர் பவுடர் வந்து இடிச்சிட்டேன். ஸோ அதுவும் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வீட்டில் செஞ்சதில்லை. ஸோ ரெடிமேட் மிக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் டாடி கடையிலேருந்து. நான் தெரிஞ்சு இப்போ அவங்க வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்களாம். நம்மளும் மிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியாதா என்ன? ஹே அசால்ட்டு. ஆனால் இதில் என்ன தெரியுமா, நான் வந்து போன்லெஸ் வாங்கிட்டேன். நான் போன்லெஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போன்லெஸ் வாங்கிட்டேன். இன்றைக்கி திருப்பியும் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது போன் உள்ளது தான் வாங்கியிருக்காங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து எடுத்துக்க சொல்கிறா. ஸோ ஒரு 1/2 லெமன் இருக்குது என்கிட்ட, அது போட்டுட்டேன். அடுத்து முட்டை உடைக்கிறதே கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். உடச்சிட்டேன். வெரி குட், சூப்பர் ஆராம, நீ கலக்கிற. ஓகேவா, முட்டையை போட்டு இப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணணுமா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஏதோ பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் எப்படின்னா நமக்கு தெரில. இப்போ மிக்சிங்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் பாருங்கள் நம்ம வச்சுருக்க சிக்கன். ஸோ இது வந்து ஒரு 1 hour வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது ஊறிட்டு இருக்க கேப்பில் நான் போய் வீடியோ எடிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்களா, இன்றைக்கி தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே எடிட் பண்ணிவிட்டு 1 hour கழித்து திருப்பி வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு டைம் கிடைக்கும்போது வந்து சாஸை ரெடி பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து 1 hour ஆச்சு. இது நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 2 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, இதில் மேபி ஒரு 1/3 இஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே எண்ணெயில் நம்ம வந்து இந்த நறுக்கின இஞ்சி பூண்டு அப்புறம் தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஹாட் அண்ட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருப்போம்ல, அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெசிபி ரெடி. ஓகே, நான் கொஞ்சம் சின்ன கடாயாக எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஊற்றியாச்சு, ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்பிச்சிடலான்னு ஊற்றியாச்சு. எண்ணெய் இவ்வளோ போதும் நமக்கு. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி உள்ளே இறக்குறேன். ஆனால் எந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரில. அப்படியே இந்த கேப்புக்குள்ளெல்லாம் போட்டு ஃபில் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 சிக்கன் வந்து உள்ளே இறக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து கொதிச்சிட்ருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மினிட்ஸில் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸில் எடுத்துடலாம். அதில் வந்து ஃப்ரை ஆகிடும். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து சுனி ரொம்ப ஈஸியாக பண்ணுவா. சுனி மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கூட குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஓவர் பில்டப்லாம் கொடுக்குறானே அப்படின்லாம் கூட தோணலாம். பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அதனால் எனக்கு எதை போடணும் அப்படின்ற ஒரு ஃபீலில் எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது நர்வஸாக இருந்தீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அது பார்த்து ஆமாம் நானும் நர்வஸாக தான் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நல்லா தான் இருக்குது பார்க்க. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம திருப்பிடலாம். ஆக்சுவலாக வந்து டீ போடுறேன் அப்படின்னாவே அந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா டீ போடுறேன் அப்படின்னாவே பக்கத்துலேயே நின்று அது ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அதனால் இதுக்கு நான் கண்டிப்பாக இங்கேருந்து நகர்ந்து போக மாட்டேன்.
இப்போ லைட்டாக அதோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து விரிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆஹா, நல்லா வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கே ஹாப்பியாக இருக்கே. இதை பார்த்துட்டு இப்போ நிறையா பேர் எனக்கு வந்து எனக்கும் குக் பண்ணி தாங்கன்ட்டு ஆர்டர் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்டர்ஸ்லாம் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில தான். பட் ஓகே, எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைமாக பண்ணதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கே டேஸ்ட்டு கூட செகண்டரி தான், அந்த கலரை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுவே பெரிய சக்ஸஸ் தான் எனக்கு. சூடி மேன், வெந்திருக்கா என்னன்னு பார்க்கணும். சூப்பராக இருக்குது. நிஜமாக நல்லா வெந்திருக்கு. அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. லைட்டாக உப்பு எக்ஸ்ட்ரான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சிக்கன் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஓரமாக இப்படி எடுத்து வச்சுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நறுக்கிடலாம். நறுக்கியாச்சு. சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துட்டேன். இப்போ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இப்போ நறுக்கினேன் அந்த இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அப்புறம் குமின் ஃபெனல் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நறுக்குனதை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹாட் அண்ட் சில்லி சாஸ் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லோ ஃப்ளேம்லேயே தயிர் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 1 மினிட் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, அப்புறம் எவ்வளோ சிக்கன் நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களோ அதில் எவ்வளோ சிக்கன் நீங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையோ அவ்வளோத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா ரெடி. ஸோ இப்போ அந்த வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஃபெனல் சீட் எடுத்துட்டேன்னா இப்போ இதை நம்ம வந்து போட்டுடலாம். மிளகாவை மறந்துட்டேனே. ஓகே, அது லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகிட்டுருக்கு. மிளகாவை வாஷ் பண்ணிடலாம். ஓகே, 2 மிளகாய் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அதை போட்டுடலாம் உள்ள. இது கூட நம்ம ஹாட் அண்ட் சில்லி சாஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அமௌண்ட்டுக்கு போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து தயிரும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கேமராவும் ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் குக் பண்ணுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அறக்க பறக்க தான் பண்ணேன். எனக்கு எப்படி பண்ணியிருக்கேன், டேஸ்ட் வந்து வெந்திருக்கான்னு பார்த்தா நல்லா வெந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே, பட் லைட்டாக உப்பு அதிகம்னு நினைக்கிறேன். பட் இதில் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டி எடுப்போம். ஐயோ, என்னடா வித்தியாசமாக இருக்கே. ஐயோ, அவள் பண்ண ரெசிபி மாதிரி தெரியலையே. பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல போட்டு. எடுத்துகிட்டு போய் டேடிக்கிட்ட கொடுத்தா டேடி தெரிச்சிட்டு ஓடுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. பார்ப்போம். எனக்கே வந்து ஃபன்னியாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைமாக மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அண்ட் என்னோடய ட்ரெயினர் சுனி வந்து நேற்று தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எனக்காக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக நான் ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. பேஜாரு 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 செம்மையாக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் தயிர் ஏன் தனித்தனியாக இருக்குன்னு எனக்கு தெரில. இப்போ நம்மளோட ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி பிளேட்டிங். இது பிளேட்டிங்கே கிடையாது, பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கே பயமாக இருக்கே. ஆக்சுவலாக எல்லா டேஸ்ட்டும் வருது, பட் ஏதோ சோர்ப்பிருக்கேன் நான். ஏன்னா சுனி செய்யும்போது இது இந்த மாதிரிலாம் இருந்ததா எனக்கு தெரிஞ்சு ஞாபகமே இல்லை. தயிர் தான் எக்ஸ்ட்ரா விட்டேனா, ஏதோ சாஸ் நிறையா போட்டேனான்னு தெரில. பட் ஓகே, எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இது யாராவது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நான் அசால்ட்டாக சாப்பிட்ருவேன். அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. அது போதும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைமுக்கு இது பெஸ்ட்டு, சூப்பர்னு எனக்கு தோணுச்சு. இப்போ டேடியோட ரியாக்ஷன் என்னன்றதை போய் பார்ப்போம். டேடி கூட யாரோ கடையில் இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஒரு வித்தியாசமா 65 ஏதோ சாஸ்லாம் போட்டு சுனி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கா. அதை நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஒரு டிஃபரெண்டாக புளிப்பு எல்லாமா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சாப்பிடலாமா? ஓகேவா? நான் தான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே, அப்போ டாடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சூப்பரா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு ஓகே தானே? என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கா சொல்லுங்க. காரமா? காரம் கம்மியாக தான் இருக்குது. காரம் போட்ட மாதிரி கூட தெரியல.
மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஓகே டாடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ தப்பிச்சிட்டோம், சக்ஸஸ். ஓகே டாடி, நான் மேலே போயிட்டு எடிட் உப்பு பண்ணிட்டு இது வரேன். எல்லாமே கரெக்டாக புளிப்பு எல்லாமே உப்பு கரெக்டாக தான் இருக்கா? ம் உப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஓகே நார்மலாக உப்பு. ஓகே சரி டாடி, கூல், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு டாடிக்கு கடையில் வந்து ஒரு சீக்ரெட் கேம் வந்து செட் பண்ணி வச்சா தான் தெரியும். நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சக்ஸஸ். சுனி, இது வரைக்கும் நீ எத்தனை ரெசிபி வந்து டாடிக்கு சமைச்சு கொடுத்துருக்க? ஏதாவது ஒன்றா நல்லா இருக்குன்னாங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரெசிபியே நல்லா இருக்குன்ட்டாங்க. ஜெயிச்சிட்டேன் மாறா. தேங்க்யூ சுனி, லவ் யூ. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நான் மேக் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி பண்ண பார்ட் நான் சொல்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அடுத்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் ரெசிபி மொக்கையாக பண்ணியிருந்தேன், இன்கேஸ் அவுட்புட் நல்லா வரல, இதோட சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னா சஜஷனும் கீழே சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.